வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லது தானாக வரும். இன்றைய தலைப்பு, எதை செய்தாலும் பிளான் செய்து செய்வோம். நாம் ஒரு செயலை செய்கிறோம், சாப்பிட்றோம், இல்லை ஒரு நகை வாங்குகிறோம், ஒரு துணி வாங்குகிறோம், ஒரு இடம், ஏதோ ஒரு செயலில் நம்ம ஈடுபடுறோம். அந்த செயலை செய்வது நமக்கு நிமிட கணக்கில் தான் நேரமாகும். ஆனால் நம்ம அதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ஒரு நுணுக்கம் என்றே சொல்லலாம். அதற்கு முதலாக உணவை எடுத்துக்கலாம். என்னடா எப்போவுமே உணவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம உணவு தான் ஒரு நாளைக்கு 3 வேளை எடுத்துக்கிறோம், நடுவில் 2 வேளை எடுத்துக்கிறோம். ஸோ அதில் நம்ம விழிப்பு நிலை தவறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நம்ம உணவை பசித்து சாப்பிட்றோமா, மெதுவாக சாப்பிட்றோமா, டிவி மொபைல் பார்க்காம சாப்பிட்றோமா, கவலை வேற எண்ணங்கள் இல்லாமல் சாப்பிடுகிறோமா, அருமை சாப்பிட்ட உணவு நம்ம உடல் பக்காவாக ஏற்றுக்கும், நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அது இல்லாமல் மாறாக சோம்பலாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, பகலில் தூக்க உணர்வோட, ஒரு மந்தத்தன்மையோட, மலச்சிக்கல், சளி, விளைவு நமக்கு துன்பம்தான். ஸோ எந்த செயல் செய்தாலும் விளைவை ஒன்றுக்கு பல முறை யோசித்து செயல் செய்வோம், உற்சாகமாக இருப்போம். உணவு தான் நம்ம உடலாக நம்ம மனமாக ஆரோக்கியமாக வருது. ஸோ அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். நமக்கு நன்மை தரும் வழிகளிலேயே போவோம், அந்த செயல்களையே செய்வோம். இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக பணம் செலவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணத்தை ஈட்ட நம்ம எவ்வளோ துன்பம், எவ்வளோ மன அழுத்தம் நமக்கு ஏற்பட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பொருளை செலவு செய்யும்போது ஒன்றுக்கு பல முறை யோசிப்போம், திட்டமிடுவோம். தேவை என்றால், நன்மை தரும், நிறைவை தரும் என்றால் கண்டிப்பாக செய்வோம். விளைவு நமக்கு நன்மையா அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிட்டோம், அந்த நிறைவை தருகிறது அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வோம். இப்போ நம்ம ஒரு செயல் செய்ய போகிறோம். இப்போ நிறையா காலேஜ் அட்மிஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. அதுக்கு முன்னாடி நாம் என்ன கவனிக்கணும், எது நமக்கு பாதுகாப்பு தரும், நமக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு சிறப்பாக அமையும்னு சிந்திப்போம். ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி அந்த செயலில் வல்லமை உடையவர்கள், அதை பற்றி நன்கு அறிந்தவர்கள், அவர்களோடு நல்ல நேரம் ஒதுக்கி பேசி நாமும் ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்து அறிவின் தெளிவோடு பின் அந்த செயலை தொடங்குவோம். அந்த செயலில் ஒரு தோல்வி, மன அழுத்தம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. சிந்திப்போம், செயல் செய்வோம், ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் வாழ்க்கையை வழிநடத்துவோம். நம்மளுடைய தலைப்பு மாதிரி எந்த விஷயத்தை செய்தாலும் அதை நம்ம பாதி தெரிந்தும் தெரியாமலும் காலை விட்டு நம்ம நிறைய மக்கள் இன்னைக்கு நிறைய துறைகளில் திணறுகின்றார்கள். விழிப்பு நிலை அப்படிங்கிற செல்வத்தை நம்மோடு வைத்துக்கொள்வோம். தலைப்பு போல தான் எந்த செயல் செய்தாலும் நம்ம கவனமாக சிந்திச்சு அதில் இறங்கும்போது நமக்கு துன்பம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அறிவில் தெளிவுடையவர் செயல் எப்படி இருக்கும், தான் பொருள் புகழ் ஈட்டணும் அப்படின்னு நினைக்கிற நபர் அறிவிலே தெளிவுடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எதிலையுமே ஆழம் தெரியாமல் காலை விட மாட்டார்கள். செம்மையாக சிறப்பாக தன் வாழ்க்கையை கொண்டு செல்வார். ஆனால் குறை அறிவுடையவர்கள் நிலை என்னன்னா, தானும் சிறப்பு நிலைக்கு போக மாட்டாங்க, சுற்றி இருக்கின்ற குடும்பம், உறவு, நட்பு எல்லாத்தையும் அலைக்கழிப்பார்கள். பொய்யான ஒரு மாயையான வாழ்க்கை நடத்துவார்கள். வாழ்க்கை மிக சொற்பமானது, கொஞ்ச கால வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை மிகவும் அர்த்தமுடையதாக இருக்கணும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல், அப்துல் கலாம் சொல்லுவாங்க, பிறப்பு ஒரு நிகழ்வாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கே சில பேருக்கு தோணலாம், வீட்டில் இருக்கிறோம், சரியான வேலைக்கெல்லாம் நம்ம போகிறதில்ல, பொருளாதாரமும் நமக்கு இல்லை, நாம் போய் எப்படி சிறப்பாக வாழ முடியும்னு தோணலாம். வாய்ப்பு உள்ளது. வாழ்க்கை மகிழ்ச்சியாக எதிர்கொள்ளுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் எண்ணத்தால் நினையுங்கள். அதற்கே இந்த பிரபஞ்சம் உங்களை போற்றும், வாழ வைக்கும். இப்படி சின்ன சின்ன நம்மால் முடிந்த விஷயங்களை செய்வோம், வாழ்வோம் வளத்தோடு. அதை விட்டு விட்டு புலம்புறது, சோகமாக இருப்பது, குறை கூறிக்கொண்டே இருப்பது, அடுத்தவர்களை துன்பப்படுத்துவது, எரிச்சல் படுற மாதிரி பேசுவது, இதை நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், பூமராங் சுழல் தட்டும் நம் வாழ்க்கையும் அப்படின்ட்டு. இந்த விஷயம் நம்மை நோக்கி திரும்பும். நாம் என்ன செய்தாலும் அந்த விஷயம் நம்மை நோக்கி திரும்பும். ஸோ கவனமாக நிதான
நிதானமாக விழிப்பாக மனநிறைவான வாழ்க்கை வாழ்வோம். பயிற்சி செய்வோம், அதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். வெற்றிங்கிற கேடயத்தை கையில் பெறுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.